state and prove the absolute strong இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா state and prove அப்ப state and proveனா ரெண்டு ரூல் நடக்குது state and prove இப்போ என்னாச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் எல் கமா கிரேட்டஸ்ட் லோயர் கவுண்ட் லீஸ்ட் அப்பர் கவுண்ட் இஸ் எ லேட்டிஸ் இதுக்கு வந்து எத்தனை எலிமெண்ட்னா ரெண்டு எலிமெண்ட் சிங்கிள் ஆப்ரேட்டர் சாரி ரெண்டு எலிமெண்ட் ரெண்டு ஆப்ரேட்டர் அண்டு ஆர் ரெண்டுமே வரும் என்னோட ஃபார்முலா என்னன்னா ஏ அண்டு பிஆர்ஏ ஈக்குவல் டு ஏன்னு ஒரு ஃபார்முலா அடுத்து ஏ ஆர் பி அண்ட் ஏ ஈக்குவல் டு என்னது ஏங்கிற ஃபார்முலா இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் பட் இங்கே லேட்டஸ்ட்டில் எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரூவ் ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது என்ன எடுக்க போகிறேன்னா ஏ அண்டு நீங்கள் எழுதும்போது மாற்றி எழுதுகிறேன் இதை வந்து ஏ அண்டு பி மாற்றி கூட எழுதுகிறேன் காம்படிட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணல அதே மாதிரி இது ஏ அண்டு ஏ ஆர் ஒரு நிமிஷம் ஃபஸ்ட் வந்து எழுதிக்கலாம் ஏன்னா இது காம்படிட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ அதனால் உனக்கு அந்த மாதிரி வந்திருக்கும் இது வந்து எப்படி எழுதலாம்னா ஏஆர் வெளியே அண்டு உள்ள வந்து ஆர் மாற்றி எழுதிட்டா மிஸ்டேக் ஆயிடும் உள்ள வெளியே அண்டு உள்ள வந்து ஆர் அப்போ ஏஆர்பி ஈக்குவல் டு ஏ அப்போ என்ன கிடைக்கும் ஏஆர் ஏ அண்டு பி ஈக்குவல் டு ஏ இதுதான் நம்முடைய அப்சர்வேஷன் நம்ம இந்த என்ன பண்ண பி ஆர் ஏன்னு எழுதுனா ரெண்டு ஒன்று தான் ஏன்னா காம்படிட்டிவ்ல தான் காம்படிட்டிவ்ல போது சாட்டிஸ்ஃபை லேட்டஸ்ட் வந்து காம்படிட்டிவ்ல சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம் ரெண்டு ஒன்று தான் மேபி இப்படி கேட்டாலும் இல்லை இது மாதிரி கேட்டாலும் நம்மளுக்கு ரெண்டு சேம் தான் அது தப்பு கிடையாது சரி இப்போ எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்க சார் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன லா எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த லா எடுக்கிறேன் அப்போ ஏஆர் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு ஏ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம் சார் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்ஹெச்எஸ்ல என்னென்ன ஆப்ரேட் இருக்குது ஏஆர் எல்ஹெச்எஸ் ஏ அண்ட் பி சரிங்க இப்போ என்னன்னா ஏ அண்ட் பியில் என்ன நடக்கும் ஏ அண்ட் பியோட டெஃபினேஷன் என்ன ஏ அண்ட் பினா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னோட எலிமெண்ட் ஏ கமா பியோட எலிமெண்ட் சரிங்களா ஏ கமா பியோட எலிமெண்ட் அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும் ஏ அண்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும் ஆர் ஏ அண்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிங்கிற சாட்டிஸ்ஃபை ஆகும் சரிங்களா இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் ஏன்னா பிங்கிறது தெரியாது ஏங்கிற எலிமெண்ட் தெரியாது அப்போ ரெண்டுல எந்த எலிமெண்ட் நம்மளுக்கு தெரியாது அப்போ ரெண்டுல எந்த எலிமெண்ட் தெரியாதுன்னா நம்ம ரெண்டுமே எழுதிதான் ஆகணும் சரி இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் ஒரு டெஃபினிஷன் சொல்லிக்கிறேன் 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இந்த மாதிரி எழுதலாம்னு ஒரு ரூல் ஆல்ரெடி நான் நேற்று கூட லாஸ்ட் கிளாஸ் கூட சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு எழுதணும் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு நம்மளால எழுத முடியும் சரிங்களா அப்போ ஏன்னு எழுத முடியும் போது நம்ம இந்த ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணுங்க இந்த ரெண்டோட காம்பினேஷன் பண்ணுங்க என்ன நடக்கும் பாருங்க ரெண்டையும் காம்பினேஷன் என்ன பண்ணுறீங்க ஏ சரி நல்லா யோசிங்க இது வந்து ஒன்றுன்னு வச்சுங்க இது வந்து ஒன்று இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுங்க இப்போ நான் எப்படி எழுதுனா ஃப்ரம் 1 and 2 we have எப்படி எழுதலாம் ஏக்கும் அதாவது இது வந்து அப்பர் பவுண்ட் தானே அப்போ ஏ ரெண்டு பக்கம் இருக்குது இது இங்கே இருக்குது அப்போ ஏ கமா ஏஆர்பி ரெண்டுக்கு காமன் என்னது இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது கரெக்டுங்களா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏக்கும் ஏ அண்டு தான் இது அண்டு போட்டுக்கலாம் ஆர் போட்டு ஓகே ஏக்கும் ஏ அண்டு பிக்கும் ஏக்கும் ஏ அண்டு பிக்கு என்ன இருக்குது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது சரிங்களா ஸோ இப்படி இதனோட மீனிங் என்ன அப்பர் பவுண்ட் ஸோ நார்மலாக யோசிக்கும் போது இது வந்து அப்பர் பவுண்ட் தேர்ஃபோர் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா ஏ அண்ட் பி அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா ஏ அண்ட் பி இஸ் ஏ அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ அண்ட் ஏ கமா ஏ அண்ட் பி
ஏன்னா இது ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்குது? ரெண்டுக்கும் காமன்னா அப்பர் பவுண்ட் வந்து ஏவா இருக்குது. அதனால இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப இது எப்படி எழுதலாம்? அப்பர் பவுண்ட்னும் போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஏ ஆர் A and B is directly less than or equal to A. Is directly is using that less than or equal to A. ஏன் இங்க ஆர் நோட்டேஷன் வந்துக்குது? அப்பர் பவுண்டு. அப்ப இதனுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னவா இருக்க போகுது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து என்னவா இருக்க போகுது? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து கண்டிப்பா இதனோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னவா இருக்க போகுது? இதனுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து என்னவா இருக்கும்? இது சின்னதாகும், இது பெருசாகும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஏ ஆர் பி அண்டு சின்னு எழுதிக்கிறாங்க. அப்போ இது ஒரு மெயின் ஈக்குவேஷன். ஸோ அஸ் பர் டெஃபினிஷன் என்ன ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். அஸ் பர் டெஃபினிஷன் ஏ ஆர் ஏ அண்ட் பி இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது ஒரு அப்பர் பவுண்டுனா நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும் இதுதான் கிரேட்டர் தானே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இதுதான் கிரேட்டர் தான் அஸ் பர் டெஃபினிஷன் படி இதுதான் நம்மளுக்கு கிரேட்டர் தானே இருக்கணும் அஸ் பர் ரூல் படி நம்மளுக்கு தெரியும். அப்போ இதுவும் நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஏ ஆர் ஏ அண்ட் பி இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஏன்னு வந்ததுன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுது? லெஸ் தன் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபை ஒரே மீனிங் ரெண்டு ஈக்குவலாக தான். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய அப்சர்வேஷன். இதே தான் அடுத்த ப்ரூஃப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ப்ரூஃபோட ஐடியாவும் ஸோ இதே ஐடியா தான். இப்போ ஜிஎல்பிக்கு பதிலாக என்ன எடுக்க போகிறோம்? எல்யூபின்னு எடுக்க போகிறோம். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுத்துகிட்டு இது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இதுக்கு அப்படின்னு நோட்டேஷன் மட்டும் மாற்றி நம்ம ப்ரூவ் பண்ணால் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரூஃப் நமக்கு ஓவர் ஆகிடும். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட் ஆகும்